நான் தான் உங்க சட்டம் இருந்தாலும் இந்த மாதிரி அநியாயம் அக்கறமா பண்ணுவீங்க. எல்லாரும் 1.5 லட்சம் கொடுத்துட்டா நீங்க உள்ள போகணும் அப்படின்னாங்க. அதுக்கும் நாங்க ஒத்துக்கணும். அதுக்கும் நாங்க ஒத்துட்டு இன்னும் நீங்க வீடு தள்ளலாம். அது என்ன அர்த்தம்? ஆமா, எல்லாரையும் விட்டுறானுங்க. அஜித் மார்ச்சி சாவச்சு அவனை விட்டான். இந்த பொண்ணு செத்து போச்சு அவனை விட்டான். முந்தானத்துக்கு அந்த பையன் கவின் செத்து அவனை விட்டான். இன்னைக்கு வந்து போலீஸ்காரன் வந்து என்ன புடிச்சு போறேன், எதுக்கு என் வீட்டை வந்து நான் வந்து பாதுகாக்க நிக்கிறேன், என்ன புடிச்சுமே உள்ள வகர அவன். போங்க வரோம். ஏன் வரீங்க எங்க பின்னாடி? ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க சார். எங்க வீட்டை நாங்க கேக்குறோம். ஓட்டு போட மட்டும் நாங்க தேவை லிஸ்ட்ல வேணும். இப்ப எங்களுக்கு தர மாட்டீங்களா? நாங்களா 35 வருஷத்துக்கு மேல இருக்கிறோம் தெரியுமா? எங்க வயிறு என்னமோ அப்படி எரியுது. எங்களுக்கு வீடு கொடுத்துட்டா நாங்க போயிடுவோம். இல்ல கிறிஸ்தால ஊத்தின்னு கொளுத்தின்னு இங்க சாவேன் நானு. தெரியுமா? யானு என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுங்க. அதுங்கதான் வந்து தங்க தாலியா? நாங்க ரோட்ல இருந்தா ரோட்லயே தங்கணுமா? சொல்லுங்க. என் புள்ள சேர்த்துட்டாங்க. இந்த மருமகனா மரம் சேர்த்து கட்டி விட்டுது. ஐயா என்ன ஆத்துறீங்க ஐயா? நான் இருக்கிற சுத்தி பார்த்துக்கிற காப்பாத்துறாங்க. எனக்கு என்ன புரிஞ்சுக்குது என்னடா, எனக்கு தானே இடம் வேணும் தானே. அந்த இடம் வந்தா போதும். எட்டாவது ஊற்றுதான் குச்சிட்டு ஊற்றி காட்டுது. இங்க வந்து நான் வந்து ஃபேக்கா கேட்கல, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க.